வணக்கம், கடல் புறாளி மீனவன். கடலை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தாலுமே இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கிற வீடியோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இந்த காட்டில் நிறையாவே நண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்துச்சுங்க. இந்த நண்டை எப்படிலாம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எப்படிலாம் பிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழி ரெக்கை இருக்குல்ல, அதாவது கறிகள்லாம் வந்து கறியெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு அதில் மிச்சம் மீதி இருக்குது இந்த ரெக்கையெல்லாம் இருக்குல்ல, ரெக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து ரவுண்டாக ஒரு வளைவு மாதிரி செஞ்சு அதில் கீழெல்லாம் வளைய வச்சு அதை வந்து இதுக்கு பேர் வந்து நாங்கள் கச்சான்னு சொல்லுவோம். இதில் வந்து 2-3 ரெக்கையை வந்து நடுவில் அணைச்சி போட்டுருவோமா. அணைச்சிட்ட பிறக்க இந்த மாதிரி ஒரு 15 கச்சா இருக்குங்க எங்கள்கிட்ட. இந்த 15 கச்சாவுக்குமே இந்த மாதிரி செட் பண்ணி நாங்கள் அணைச்சிட்ட பிறக்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ தான் நம்ம ஒன்றே அணைச்சி வச்சுருக்கோங்க. இதை மாதிரி நம்ம 15 இதையும் அணைக்கணுங்க. நம்ம ஒரு ஆளாக அணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே வந்து இதை நாங்கள் ஸ்பீடாக அணைச்சிடுவாங்க. இதை அணைச்சி முடிச்சுட்டு இந்த நண்டை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நண்டு நிறையாவே வருங்க. இப்போ 15 கச்சாவுமே ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் இறக்க போகிறோம். வாங்க ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு கச்சாவை நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இன்னொன்று நாங்கள் போடுவோங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்து எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நண்டு நிறையவே வருங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த நண்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லா இடத்துலையுமே கச்சா போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க. நம்மளை சுற்றியுமே வந்து ஒரு காடுங்க. இந்த காட்டில் தான் வந்து நண்டு நிறையாவே இருக்குது. இதை எப்படிலாம் பிடிக்கிறாங்க, என்னென்ன பயன்படுத்தி பிடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாருங்களேன், உங்களே தெரியும். வந்து பஞ்சிக்கிட்டு எடுக்க போயிருந்துச்சு. அதான்
போகல. இப்போ அந்த 15 கச்சாவுமே தண்ணியில் இறக்கியாச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லாங்கில் போயிட்டுருக்காங்களே, அதை எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் இறக்கியாச்சுங்க. இப்போ பஸ்ஸில் போட்ட கச்சானை வந்து நம்ம எடுக்க போவோம். அங்கே வந்து நண்டு வருதா என்னன்னு சொல்லி பார்ப்போமா, வாங்க. இப்போ இதில் வந்து 2 நண்டு வந்துருக்குங்க. ஒரு கச்சானில் 2 நண்டு வந்துருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை மாதிரி தாங்க எல்லாத்துலேயுமே வந்து 2 நண்டு 3 நண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே வரும். சில இதில் நண்டு வராதுங்க. இப்போ இதில் எத்தனை நண்டு இங்கே வந்து கீரையே நாங்கள் நண்டு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இதை பிடிக்க பார்த்தோம், ஆனால் பிடிச்சிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்களேன், அந்த நண்டு அந்தாண்ட ஓடுதா, அதை நாங்கள் எப்படி பிடிக்கிறேன்னு அதை பிடிச்சாச்சுங்க. ஓடுதுங்களா. இதில் ஒரு நண்டு இருக்குங்க. இப்போ இதை மாதிரி எல்லாத்துலேயுமே நண்டு இருக்கும். இதை வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியுங்க. இப்போ நம்ம நண்டு எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்குன்னு பாருங்கண்ணா. நண்டு இருக்கா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இதுவரை நம்ம வந்து மொதப்பாடில் பிடிச்ச நண்டு எல்லாத்தையுமே வந்து
கயிறு கட்டி அணைச்சி வைக்கணுங்க. அப்படி கயிறு கட்டி அணைச்சா மட்டும்தான் அந்த நண்டு வந்து உயிரோடு இருக்கும். மற்ற நண்டு கூட சண்டை போடாதுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நண்டாக வந்து நம்ம அணைச்சிட்ருக்கோம். இது மாதிரி நிறையா நண்டு வருமா, நிறையா நண்டை நம்ம அணைச்சி வைக்கணும். இந்த நண்டு அணைக்கிற வீடியோவை நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் அதையும் பாருங்கள், செக் பண்ணி. நம்ம ஐடியா யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கடல் புறாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா வந்து கடலை பற்றியோ மீனை பற்றியோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமானு நம்ம ஐடியில் வந்து நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ அந்த நண்டை இடுக்கக்குள்ளேயே நம்ம பார்த்து தாங்க எடுக்கணும். இந்த விரலில் கடிச்சிச்சுன்னா நம்ம விரலே துண்டாக போகிற அளவுக்கு நம்ம கையெல்லாம் வந்து வலிக்குங்க. ஒத்த காலில் காலை கடிச்சு திக்கிறான்டா. காலை கடிச்சுக்கிறாங்களா? ஆத்தம் அங்கே போகிறாங்க பாடுறா, என்ன பாடுபடுத்த காட்டுறா. படாத பாடுபடுத்துது. இரா வல்லடா ஐயா. வலைய விட்டுறான். இது தெரியாமல் இருந்துச்சுங்கிற வரவன்னு கட்டிலாம். பெரிய அவன் ஓடி கரெக்டாக அந்த இதில் மாட்டி அடுத்து நிற்கும். கட்டி விட அடிச்சிட்டா. அடிச்சிடலாம் குழம்புக்கு. எதரா அதுனா 20. இது அவுக்கே முடியாது. அதில் எப்படி 2 நாள் போனோம். சங்கராரம் தான். இடையில உள்ள மேலே அதான் ஸ்ட்ராங்காக இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து போட்டான். அவனை கடிச்சதை மட்டும் எடுத்து போட மாட்டான். அப்போ நான் கடிச்சதையும் எடுத்து போகிறான். என்னடா சங்கர் நூல் இது கடுப்பா. இப்படி பிரிஞ்சு மாட்டுது. தெரியுதா? கயிறு இருக்குடா. நண்டு கட்ட தெரியல, கட்ட தெரியல சொல்லிடு. நூல் பிரிஞ்சு விடாது பாங்க பாருப்பா. நல்லா தூரத்து வந்து வந்தான். கட்டிட்டு இருக்கிய இங்கே பாரு, ஒரு நூல் இருந்தால் ஒரு நூல் வர மாட்டேதுடா. ஒரு நூலை விட்டுட்டு மித்த நூல் வச்சு கட்டு. கடிச்சு நின்று கையை வந்து கடி. நூலு புண்டது நீளம் நீளம் கொடுங்கடா. என்னடா நூல் இது எங்கள் பாரு. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிரிச்சுருக்கு. ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லலாம். ஒரு பட்டு பட்டு தரோடா. இது என்ன போட்டுமா மொத்தமாக இருக்குது. வச்சு தரா. என்னோட செத்துக்கு கிடக்குன்னு பார்த்தேன். அழகாக எடுக்கிறியா? அதுதான் அடிக்கடி நடந்ததை எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் வெள்ளை ஏறுதான் நண்டு உள்ள அங்கெல்லாம். அது வரேன்.
சேர்த்து அள்ளிக்கு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கடல் புறா எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. கடலை பற்றி இன்னும் நிறையாவே வீடியோ வேணும், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணியாங்க. கடலை பற்றி இன்னும் நிறையாவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையுமே வந்து தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.